இங்க அடிச்சா அங்க வலிக்கும். சொன்னீங்களே. ஆமா. ஹை ஹைஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிக்கும் படம் படைத்தலைவன். இதில் படத்தை அன்பு இயக்கியிருக்கிறாரு. கஸ்தூரி ராஜா முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. இதில் விஜயகாந்த் ஏஏ தொழில்நுட்பம் மூலம் சிறப்பு தோட்டத்தில் காண்பிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத குறித்த தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது குறித்து இயக்குனர் அன்புகிட்ட கூறிய போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் விஜயகாந்தை ஏஏ தொழில்நுட்பம் மூலம் சிறப்பு தோட்டத்தில் நாங்கள் காமிச்சு அவர் கேரக்டரில் கண்டிப்பாக ரசிகர்களை கவரும். விஜயகாந்த் நடித்த பொன்மன செல்வன் படத்தில் உள்ள நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இணைச்சிருக்கிறோம். விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் திரைப்படங்களில் நாயகனாக நடித்து வர்றாரு. இவரது நடிப்பில் முதல் படமாக சகாப்தம் என்ற திரைப்படம் வெளியானது. பின்னர் மதுரை வீரன் என்ற படத்தில் நடித்தார். அதன் பிறகு விஜயகாந்துடன் தமிழன் என்ற சொல் படத்தில் நடித்து வந்தார். ஆனால் அந்த படம் நடிக்கையிலே விஜயகாந்த் உடல்நிலை குறைவால் இறந்து போயிட்டார். இதனாலே இந்த படம் கிடப்பிலே கிடந்தது. இந்த நிலையில் தற்போது படைத்தலைவன் படத்தில் இவர் நடித்து வராரு. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், வெங்கடேஷ், யாமினி சந்தர் ஆகியோர் எல்லாருமே நடிக்கிறாங்க. படத்தின் திரைக்கதை மற்றும் வசனங்களை பார்த்திபன் தேசிங்க தழுவி தமிழ்நாட்டின் யானைகளை அடக்கும் சமூகத்தின் பின்னணி கதையை அமைச்சிருக்கிறாங்க. இதில் இசைஞானி இளையராஜாவின் இசை படத்தின் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அதோட ரிலீக்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதை மற்றும் கதாபாத்திரங்களுக்கு தோணியை அமைச்சிருக்குது. எஸ்ஆர் சதீஷ்குமார் தனது அசத்தலான காட்சி அமைப்பால் படத்தை உயிர்ப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் இளையராஜாவின் திறமையான எடிட்டிங் படத்தை விறுவிறுப்பான வேகத்தில் நகர்த்தி இருக்குது. விஜயகாந்த் சண்முக பாண்டியன் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்த படத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். ஏற்கனவே விஜய் நடித்த த கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை காமிச்சிருந்தாங்க. இது ரசிகர்கள் மத்தியில் அவரை நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் இந்த படம் அதை விட வேறு லெவலில் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். விஜயகாந்த் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாதி சீனில் வேறு வருவார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக சண்முக பாண்டியனுக்கும் விஜயகாந்த் அவருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பேர் வாங்கி தரும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போதா நாங்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக பொங்கலுக்கு இது ஒரு தரமான சரவெடியாக தான் இருக்கும். ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி அமையும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக அனைவருக்குமே சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம எல்லாருமே படைத்தலைவன் பார்த்து அந்த படம் எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் வராருன்னா சும்மாவே இல்லை, சும்மா தாறுமாற தேட்டரே அதரும். பொங்கலுக்கு நமக்கு இந்த வட்டம் புதிய ஜல்லிக்கட்டு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.